அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி 9865098370 9865098370 அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமது பதிவின் மூலமாக நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு தான் இருக்கும். அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நவக்கிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளை தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு. ஏன்னா குரு அப்படின்னா இருளை போக்குபவன். அதான் இந்த குங்கிற வார்த்தைக்கு ரூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இருளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார். திருமணத்திற்கு குரு வேணும், கல்விக்கு குரு வேணும், உத்தியோகத்திற்கு குரு வேணும், குழந்தை பாக்கியத்திற்கு குரு வேணும், ஆயுளுக்கு குரு வேணும். குரு பார்த்தால்தான் நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான். இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை, மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல. அதே மாதிரி இந்தந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை. அப்போது அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக 12 ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் வர பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள், ஜோதிட அரிச்சுவடி களஞ்சியங்கள், இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களில் ஒருவனான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த கிரகங்கள் இந்த இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும், சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும். அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ, அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ, எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ, அன்லைக் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க 12 ராசிக்குமே சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும், கமெண்ட்ஸ் போடணும். இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் அவன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்காது குரு. இது நமக்கு தேவையில்லை. எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும்? என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மக்களுடைய நன்மைக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். பாதிக்கப்படுறவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல. நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது நடக்கும். நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காண்றோம். அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு. அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை 12 ராசிகளுமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக நாம் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வருகிற மே மாதம் 11ஆம் நாள் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி, அதாவது குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் குருவுடைய வீடு, அவருடைய வீடு தனுசு மீனம், சொந்த வீடு. மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இவங்க 2 பேருக்கும் வேகமாக அடிக்க மாட்டார், எப்போவுமே காப்பாற்றிடுவார். அப்போது இவ்வளவு நாளாக 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ரிணம், ரோகம், சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு பேர். ரிணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருன்னா எதிரி. இந்த இடத்துல இருந்துட்டு பலவிதமான துன்பம் துயரங்களை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு வர்றார். திருமணஸ்தானத்திற்கு வரும்பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம்.
அதை நான் சொல்லலை. இதில் இருக்கிற நன்மையோ தீமையோ 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தருங்கிறவர் பல 100,000 வருடங்களுக்கு முன்பாலாம் எழுதி வச்சுட்டு போன பதிவு பாடல்கள், அதை விளக்க முறையாக எடுத்து கொடுக்குறோம். பூபதி 7இல் நிற்க புனிதன் காமி. பூபதி 7இல் நிற்க புனிதன் காமி ராஜகன்னியால் லாபம் அன்றும் புறவி கன்று காளியுண்டு யோகதரன் என்றுரைத்தேன் தாயே அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர். பூபதினா பூனா பூமி, பதினா தலைவன், பூமிக்கு அரசன் குரு பகவான், அதான் பூபதின்னு பேர், பூமி தலைவன் பேர். 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது புனிதன் காமி, அதாவது என்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் அடையலாம், என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் அடையலாம், நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியத்தை அடையக்கூடிய அமைப்பு. ராஜகன்னியால் லாபம் ஒன்று, அரசாங்கத்தால் லாபம் அதிகரிக்குமா, ராஜாங்க கூப்பிட்டு நமக்கு அரசாங்க பதவி, அரசியலில் காரியமாகிறது, இதெல்லாம் அரசாங்கத்தில் சாதிக்கிறது, அதெல்லாம் நடக்கும். புறவி கன்று காளியுண்டு யோகதரன், பசுமாடு கண்ணு விவசாயம் இதெல்லாம் பெருகும், யோகத்தை அடைகிறான், யோகதரன் திடீர் யோகத்தை அடைகிறான், இந்த மாதிரி அமைதுங்கிறார். விளக்கமுறை நல்ல காரியத்தை உத்தேசித்து ஸ்தல யாத்திரை உண்டாகுதல், நல்ல காரியத்தை நினச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி புனித ஸ்தலங்கள் புனித யாத்திரை மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். உலகத்திற்காக ஊருக்காக. புத்திரலாபம் ஏற்படும், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறார். போகம், போகம்னா அனைத்து விதமான சந்தோஷங்கள், அனைத்து விதமான சந்தோஷங்கள். சுகம், மனதிற்குரிய சந்தோஷங்கள். பணம், நல்ல வரவு. நேரத்திற்கு உணவு, ராஜா மாதிரி சாப்பிடலாமா, ராஜா மாதிரி சாப்பாடு. நல்ல புத்தி, கல்வி அறிவு உண்டாகும். திடீர் உயர்வு, வியாபாரத்தில் பெருமை, வெற்றி, உயர்வு. சீரான ஆரோக்கியம், உடம்பில் எந்த நோயும் இல்லாமல் இருக்கலாம். அதிர்ஷ்டம் கிட்டும். திருமணம் விரைவாக நடைபெறும். கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானத்துக்கு வந்துடுறார். இவ்வளோ நாளாக தள்ளிப்போன திருமணம் விரைவாக நடைபெறும். சுபகாரியம் சுலபமாக நடக்கும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி ஏற்படும். அரசாங்கத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். இடமாற்றத்தால் சில பேருக்கு வருவாய் அதிகரிக்கும். கவலை பறந்து போகும். ஆடை ஆபரணம் வந்து சேரும். வீடு மனை வாகனம் வசதிகள் யோகம். உல்லாச வாழ்க்கை அனுபவிப்பார்கள். மிக மிகச் சிறப்பான பலன் தனுசு ராசிக்கு. 7ஆம் இடத்துல குரு, நன்மைகள் அதிகரிக்குது. ராசிநாதனும் கூட வாரி வழங்குவார். இருந்தாலும் மற்ற பயிற்சிகளும் இந்த ஆண்டு நடைபெறுவதனால மற்ற குரு மட்டும் இல்லாமல் சனி ராகு கேது என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும். அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பதிவை கேட்டுட்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். அதில் குரு எங்கே இருக்கார், இந்த நல்லது பண்ண வர்றாரா தடுக்கிறாராங்கிறத தெரிஞ்சுக்கணும். சனி என்ன பண்ணுறார், ராகு கேது என்ன பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சிருந்தால்தான் இந்த 2.5 வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கலாம். உங்களுடைய சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்கணும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் என்ன தசா புத்திங்கிறது. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ராலிங்கில் இருக்கக்கூடிய என்னுடைய அலைபேசி எண் 9865 98370 98650 98370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு ஒரு முறை இந்த டைமில் பார்த்துக்கிறதுங்கிறது 4 பயிற்சிகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.